எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் 12 மற்றும் 13 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம அக்டோபர் 11 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதோட ரிவிஷன் ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 11 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மரியா கொரினா மச்சாடோ. கிராம சபை கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்படும் அத்தியாவசியமான கோரிக்கைகள் மீது தமிழ்நாடு அரசு எந்த முன்னெடுப்பின் கீழ் தீர்வு காண உள்ளது? ஆன்சர் நம்ம ஊரு நம்ம அரசு. உலக புத்தொழில் மாநாட்டில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன? ஆன்சர் 23 ஒப்பந்தங்கள். தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. ஆப்கானிஸ்தான் எந்த ஆண்டு தலிபான்கள் ஆட்சியை பிடித்தது? ஆப்கானிஸ்தானில் எந்த ஆண்டு தலிபான்கள் ஆட்சியை பிடித்தது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. விடியல் பயண திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் மகளிருக்கான இலவச பயணம். பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டமானது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 6 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகளுக்கு பருப்பு வகைகளுக்கான ஆத்ம நிர்பர்தா மிஷன் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 6 ஆண்டுகள். எய்ம் 120 ஏவுகணையானது எந்த நாட்டிற்கு சொந்தமானது? ஆன்சர் அமெரிக்கா. கீழ்கண்டவர்களில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவோர் யார்? ஆன்சர் அனைவரும். குடியுரிமை அல்லாதோர், குற்றம் மற்றும் ஊழல் புரிவோர், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அக்டோபர் 12 and 13 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேவோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன டே? அதாவது எஸ்டர்டே அக்டோபர் 12 வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம் இந்த டே, உலக மூட்டு வலி தினம்னு சொல்லிட்டு. ஸோ உலக மூட்டு வலி தினம், வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே. அதாவது மூட்டு வலி சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த டேயை நம்ம ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 12 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் இருக்கும் இல்லையா ஒரு வருஷம். இந்த வருஷம் தீம் என்னன்னா அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ். பிஎஸ்எஃப் விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? பிஎஸ்எஃப் அப்படின்னா என்னது? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட மேப்ல பாகிஸ்தான் எல்லையிலையும் அதே மாதிரி வங்கதேச எல்லை இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து பாதுகாப்பு வழங்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை பகுதி, அப்புறம் வங்கதேசத்துக்கு இடையிலான எல்லை பகுதியில பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு படை தான் இந்த பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம், எல்லை பாதுகாப்பு படை. இப்போ பிஎஸ்எஃப் விமான பிரிவுல முதல் பெண் விமான பொறியாளராக ஒருத்தவங்க நியமிச்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 பாவனா சௌதரி. பாவனா சௌதரி தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரி கவனிங்க, இவங்க தான் பாவனா சௌதரி. அவங்கள தான் இப்போ பிஎஸ்எஃப்ல விமான பிரிவுல இப்போ முதல் பெண் விமான பொறியாளராக நியமிச்சிருக்காங்க. ஸோ பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இப்போ இந்த பிஎஸ்எஃப் உடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா தல்ஜித் சிங் சௌதரி தான் பிஎஸ்எஃப் உடைய தலைவர். பிஎஸ்எஃப் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 1, 1965. இதோட வேலை என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட எல்லை பகுதி இருக்கு இல்லையா, இந்த எல்லை பகுதி, அப்புறம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான எல்லை பகுதி, இங்கதான் வங்கதேசம் இருக்கு, நம்ம பார்டர் ஷேர் பண்றோம் இல்லையா வங்கதேசத்தோட, அந்த எல்லை பகுதியில பாதுகாப்பு வழங்குறதோட வேலை தான் இந்த பிஎஸ்எஃப் ஓட ஒர்க்கு. அடுத்து ரீசன் நியூஸ். இந்திய கடற்படையுடைய முதல் பெண் போர் விமானியாக ஆஸ்தா புனியா இருக்காங்க. அப்புறம் எல்சிஏ தேஜஸ் போர் விமானத்துடைய முதல் பெண் போர் விமானி யார் அப்படின்னா மோகனா சிங். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். அடுத்து நேஷனல். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1984ஆம் ஆண்டு ஜூன் 1 தேதி தான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. எதுக்காக ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா, இது என்ன கோவில்னா பொற்கோவில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து குஜராத்ல அமிர்தசரஸ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா காலிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து நுழைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல, பயங்கரவாதிகளை கோவில்ல இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற நடவடிக்கையை 1984ஆம் ஆண்டு ஜூன் 1லேருந்து
10ஆம் தேதி வரைக்கும் இந்திய ராணுவம் மேற்கொண்டிருப்பாங்க. எதுக்காக? இந்த பொற்கோவில்ல காலிஸ்தான் பயங்கரவாதிகளை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பயங்கரவாதிகளோட பிடியிலேருந்து பொற்கோவிலை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக. யாரோட பீரியட்ல? இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில் எங்க இருக்குன்னா பஞ்சாப்ல வந்து அமிர்தசரஸ்ல இருக்கு. குஜராத்னு மிஸ்டேக்கை சொல்லிட்டேன். பஞ்சாப்ல அமிர்தசரஸ்ல இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துலேயே வந்து மறுபடியும் ஆபரேஷன் பிளாக் தண்டர் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருப்பாங்க. 1986 ஸ்டார்ட் பண்ணி 1988ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ஆபரேஷன் பிளாக் தண்டர் அப்படிங்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்திய ராணுவத்தினால. அதுவுமே பொற்கோவிலை விட்டு பயங்கரவாதிகளை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடங்கியிருப்பாங்க. உங்களுக்கான கொஸ்டின், ஆபரேஷன் சிந்தூர் இருக்கு இல்லையா, ஆபரேஷன் சிந்தூர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஆபரேஷன் சிந்தூர் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காகன்னு தெரிஞ்சால் அதையும் நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். எல்லாருமே ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து சமிட்ஸ் மாநாடு. தேர்ட் கொஸ்டின், இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை அடுத்து சர்வதேச அமைதி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் எகிப்து. ஸோ இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம், தற்காலிகமாக போர் நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த போரை நிறுத்துறதுக்கு 20 அம்ச திட்டத்தை வந்து பரிந்துரையாச்சிருப்பாரு. அதை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் வந்து அதுக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஹமாஸ்மே ஒரு சில பிரிவுகளுக்கு ஒப்புக்கொண்டு இப்போ தற்காலிகமாக அந்த போரை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அடுத்து, இந்த வெற்றியோட அடுத்து அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் எகிப்தில் உலக அமைதி மாநாடு அப்படிங்கிறது இப்போது தொடங்கப்படுது. இதுக்கு வந்து நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. கவனிங்க, இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது 2023 அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆனது. 2 வருஷம் வந்து எக்ஸாக்டா ஃபினிஷ் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ தற்காலிகமாக அந்த போரை வந்து நிப்பாட்டிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய 20 அம்ச திட்டத்தின் மூலமாக இந்த ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை எடுத்து அதை கொண்டாடுற வகையில் இப்போ எகிப்துல ஷரம் அல் ஷேக் அப்படிங்கிற நகரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது? அமைதி மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகுது. அதில் எகிப்து அதிபர் அப்தெல் ஃபதா எல்சிசி, அப்புறம் வந்து பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர், பிரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான், அப்புறம் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலனி, ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலர் அன்டோனியா குடெரஸ், இவங்கெல்லாம் பங்கேற்பாங்க. இந்திய பிரதமருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? அழைப்பு விடுத்திருக்காங்க. அடுத்து 4th ஒன், வேர்ல்டு இன்டர்நேஷனல் டாபிக்ல தெஹ்ரீக் ஏ தலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பு எந்த நாட்டில் செயல்படுகிறது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான்ல தெஹ்ரீக் ஏ தலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, பயங்கரவாத அமைப்பு செயல்படுது. இப்போ எதுக்காக இந்த அமைப்பை பற்றி பார்க்குறோன்னா, இந்த அமைப்பு பாகிஸ்தானில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து இராணுவ அதிகாரி உட்பட சில பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இதை வந்து ஆப்கானிஸ்தான் தான் பண்ணியிருக்குங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க. யாரு? பாகிஸ்தான். அதை அடுத்து ஆப்கானிஸ்தான் மீது அப்பப்போ பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. லாஸ்ட்டாக ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்திருக்காங்க, பயங்கர வெடிகுண்டு தாக்குதல். ஸோ அதை வந்து பாகிஸ்தான் தான் நடத்திருக்காங்கன்னு சொல்லி ஆப்கானிஸ்தானும் இப்போ பாகிஸ்தானுக்கு இடையே ராணுவ வீரர்கள் மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதில் 2 பக்கமுமே 200 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை பார்க்குறோம். பாகிஸ்தானுடைய தலைநகரம் எது அப்படின்னா இஸ்லாமாபாத். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானோட தலைநகரம் எது அப்படின்னா காபூல். நம்ம இந்தியா பக்கத்துல பாகிஸ்தான் பக்கத்துல தான் ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா கூட ஒரு 106 கிலோமீட்டருக்கு எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. ரொம்ப ஷார்டஸ்ட் லென்த், அதாவது மிக குறுகிய எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு தான், இந்தியாவோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு தான் ஆப்கானிஸ்தான் சொல்லி பார்த்துருப்போம். ரீசெண்டாக அந்த நாட்டுடைய வெளியுறவு அமைச்சர் வந்திருப்பாங்க. நம்மளுடைய இந்திய தூதரகத்தை மறுபடியும் ஆப்கானிஸ்தானில் ஓப்பன் பண்ண போகிறதா நம்ம பார்த்துருப்போம். ஆம்புலன்ஸை வந்து ஆப்கானிஸ்தானுக்கு பரிசளிக்க போகிறதாக அறிவிச்சிருப்பாங்க ஜெய்சங்கர் அவர்கள். இதெல்லாமே நம்ம லேட்டஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு. 2 தரப்புலையுமே 200 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் 2021 தலிபான்கள் ஆட்சி நடக்குது. அங்கேதான் வந்து தெஹ்ரீக் ஏ தலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு வந்து பாகிஸ்தான்ல கைபர் பக்துன்கவா அப்படிங்கிற பகுதியில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்புறம் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த மோதலானது ஏற்பட்டு அதில் 200 பேர்கிட்ட உயிரிழந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் முதன்முறையாக சர்வதேச தரத்தில் வண்ண மீன் வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர்
சென்னை. ஸோ சென்னையில் கொளத்தூர் பகுதியில் தான் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. அது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சர்வதேச தரத்தில் இந்த மாதிரியான ஒரு வண்ண மீன் வர்த்தக மையம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் ஃபிஷ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி கலர் ஃபிஷ்ஷில் வர்த்தக மையம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப் ஒரு 188 ஷாப் இருக்குது. வண்ண மீன்கள் வர்த்தக ஷாப் வந்து 188 ஷாப்பு. எவ்வளோ பரப்பளவுக்கு இது அமைச்சிருக்காங்கன்னா 15,945 சதுர மீட்டர் பரப்பளவிலான நிலத்தில் இந்த வர்த்தக மையத்தை அமைச்சிருக்காங்க. அதை இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திட்ட மதிப்பீடு இது எவ்வளோ கோடியில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா 53 கோடியில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சர்வதேச தரத்தில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் தமிழ்நாட்டில் சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வர்த்தக மையத்துக்கு கூட கொளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையம் அப்படின்னும் பெயர் வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வண்ண மீன்கள் விற்பனையகம், ஆய்வகம், பயிற்சி கூடம், உணவரங்கம், பார்வையாளர் அரங்கம், இந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உதவ நிர்பயா நிதியில் நாடு முழுவதும் எத்தனை மையங்கள் அமைக்கப்பட உள்ளன? ஆன்சர் அமைக்கப்பட உள்ளன. ஆன்சர் வந்து 854 மையங்கள் அமைக்கப்பட இருப்பதாக இப்போ நம்ம குழந்தைகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டு அமைச்சரான அன்னபூர்ணா தேவி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? நிர்பயா நிதி அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியில் வந்து ஓடும் பேருந்தில் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க ஒரு மாணவி. அவங்களோட பேர் தான் நிர்பயா. அவங்களோட பேரில் பெண்களோட நலன் காக்குறது, இந்த பாலியல் ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிதி உதவி, இந்த மாதிரியான நிறைய முன்னெடுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா நிர்பயா நிதி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. எப்போனா 2013 நிர்பயா நிதியானது உருவாக்கப்பட்டது. அந்த நிதியை வச்சு பெண்களுக்கான நலத்திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சரிங்களா? இப்போது வன்முறையினால பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு இப்போ இந்த நிர்பயா நிதியின் கீழ் நாடு முழுக்க 854 மையங்களானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் அன்னபூர்ணா தேவி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 2012 டெல்லியில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டவங்களோட பேரில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நிர்பயா அப்படிங்கிற பேர்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட நிதிநிலை அறிக்கையில் இந்த நிர்பயா நிதிக்காக 1000 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்படுது. 1000 கோடி நிதியோட தான் இந்த நிர்பயா நிதிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2013. அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நிறையா திட்டங்கள், நிறைய சட்டங்கள் நம்ம நாட்டில் பின்பற்றுறோம். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ உச்சநீதிமன்ற சிறார் குழு அப்புறம் யூனிசெஃப் இந்தியா இணைஞ்சு இப்போ ஒரு கருத்தரங்கு நடந்திருக்கு டெல்லியில், தேசிய அளவிலான கருத்தரங்கு, 2 நாள் அரங்கு. அதில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். 2024 பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியில் தத்தெடுக்கப்படக்கூடிய குழந்தைகளில் 56% வந்து பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு உதவுறதுக்காக தேசிய அளவில் 181 இலவச தொலைபேசி சேவை மையங்கள் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஷன் சக்தி. இது வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, பாதுகாப்பு வழங்கணுங்கிறதுக்காக மிஷன் சக்தி அப்படிங்கிற ஸ்கீமானது செயல்படுத்தப்படுது. அதுக்கடுத்து மிஷன் வாத்சல்யா. இது 2009 இப்போ காணாமல் போகிற குழந்தைகள், பாலியல் ரீதியில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வந்து மீட்பதற்காக, மறுவாழ்வு வழங்குவதற்காக இந்த மிஷன் வாத்சல்யா செயல்படுத்தப்படுது. மிஷன் போஷன் 2.0 இது என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள், சிறுமிகள், பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை 2021 செப்டம்பர் 1 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன் செப்டம்பர்னா செப்டம்பர் மந்த் தான் நம்ம என்ன பார்த்துருப்போம், ஊட்டச்சத்து மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஊட்டச்சத்து குறைபாடை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக போஷன் 2.0, மிஷன் போஷன் 2.0. அதுக்கடுத்து சிறார் நீதி சட்டம் 2015 இருக்கு. போக்சோ சட்டம், இந்த பாலியல் குற்றத்தினால 18 வயதுக்கு உட்பட்டவங்க சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்கும் வகையில் அவங்களுக்கு தண்டனை கடுமையாக வழங்கும் வகையில் போக்சோ சட்டம். அடுத்த குழந்தைகள் திருமண தடுப்பு சட்டம் 2006. இது என்னன்னா இப்போ 18 வயதுக்கு உள்ள பெண்களுக்கோ அல்லது 21 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கோ திருமணம் நடக்கிறத தடை செய்யக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த குழந்தை திருமண தடுப்பு சட்டம். கல்வி உரிமை சட்டம் 2009 அனைவருக்குமே கல்வி வழங்கணும், இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த சட்டமானது இயற்றப்பட்டது. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டம் மற்றும் பருப்பு உற்பத்தி தற்சார்பு திட்டம் ஆகிய 2 திட்டங்களும் எத்தனை கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 35,440 கோடி. இப்போ நம்ம ரீசெண்டாக தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். பிரதமருடைய தனதானிய கிருஷி திட்டம் அப்படிங்கிறது ஒரு 100 டிஸ்ட்ரிக்ட், அதாவது அதிகமான
விளைச்சல் இல்லாத ஒரு 100 டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணி அங்கே வந்து பயிர் விளைச்சலை வந்து மேம்படுத்தணும். அதே மாதிரி பருப்பு உற்பத்தியில் நம்ம நாடு தற்சார்பு அடையணும். இப்போ பருப்பு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பருப்பு உற்பத்தி தற்சார்பு திட்டம் ரெண்டுமே 6 இயர்ஸ்க்கு செயல்படுத்துவதாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கீமை இப்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கியிருக்காங்க. இந்த 2 திட்டத்துக்கும் மொத்தமாக எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 35,440 கோடி. இதில் பர்டிகுலராக இந்த பிரதமரின் தனதானிய கிருஷி யோஜனாவுக்கு பார்த்தீங்கன்னா 24,000 கோடி செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த நிதி ஆண்டுலேருந்து நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்க்கு செயல்படுத்துவாங்க ஒரு 100 டிஸ்ட்ரிக்டில். அதுக்கடுத்து பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு தேசிய திட்டம் இதுவுமே 6 இயர்ஸ்க்கு 2030 to 31 வரைக்கும் செயல்படுத்துவாங்க. இது எவ்வளோ கோடியில் அப்படின்னா 11,440 கோடியில் செயல்படுத்துவாங்க. இந்த பருப்பு உற்பத்திக்கான தற்சார்பு தேசிய திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 2030 to 31 350 லட்சம் டன்னாக பருப்பு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு டார்கெட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம நாடு பார்த்திங்கன்னா உணவு தானிய உற்பத்தி வந்து 900 லட்சம் டன்னாக அதிகரிச்சிருக்கு. பழங்கள் காய்கறிகள் உற்பத்தி 640 லட்சம் டன்னாக அதிகரிச்சிருக்கு. அதுக்கடுத்து இப்போ நம்ம GST 2.0 நடவடிக்கையின் கீழ் GST வந்து 5%, 18% சொல்லிட்டு 2 விகிதமாக குறைச்சிருக்கோம் இல்லையா. இதனால டிராக்டர் விவசாய இயந்திரங்களுடைய விலையானது குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த டாபிக் வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல். 8th கொஸ்டின் பாருங்க. திட்டத்தீவு கீழ்கண்ட எந்த நாட்டின் ஆக்கிரமிப்பில் உள்ளது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ். ஸோ திட்டத்தீவு அப்படிங்கிறது தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய தீவுகளில் ஒரு மிகப்பெரிய தீவு தான் திட்டத்தீவு. இந்த திட்டத்தீவு வந்து பிலிப்பைன்ஸுடைய ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. எதுக்காக இந்த திட்டத்தீவை பற்றி பார்க்குறோன்னா, இப்போது சீனா பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தென் சீன கடலில் பிலிப்பைன்ஸ் கப்பல் மீது சீனா தாக்குதல் நடத்தியிருக்கு. அதுக்கு காரணம் இந்த திட்டத்தீவு தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தென் சீன கடல் பகுதிக்கே சீனா வந்து உரிமை கோரிட்டு வருது. ஆனால் அந்த தென் சீன கடலில் உள்ள ஸ்ப்ராட்டலிஸ் தீவு கூட்டத்தில் உள்ள ஒரு 9 தீவுக்கு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் ஆக்கிரமிச்சிருக்கு. அதில் ஆக்கிரமிச்சுள்ள ஒரு பெரிய தீவு தான் திட்டத்தீவு. இது வந்து பிலிப்பைன்ஸோட ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஸோ அதை எடுத்து சீனா என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள எல்லாமே தென் சீன கடல் பகுதியில் ஆக்கிரமிப்பு, அதாவது ரொம்ப அதிகாரத்தை செலுத்துறது எல்லாமே நமக்கு தான் சொந்தம்னு சீனாவும் ஒரு பக்கம் சொல்லிட்டு வருது. இந்த திட்டத்தீவுக்கு பார்த்தீங்கன்னா பல நாடுகளும் உரிமை கோரப்பட்டு வருது. இந்த நிலையில் திட்டத்தீவு பிலிப்பைன்ஸ் ஆக்கிரமிப்பில் இருக்கிறதை அடுத்து தென் சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் கப்பல் மீது சீனா தாக்குதல் நடத்திருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். 9th கொஸ்டின். நமோ ட்ரோன் திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023 தான் நமோ ட்ரோன் திதி திட்டம். திதி அப்படின்னா சகோதரிகள் அப்படின்னு அர்த்தம், சிஸ்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமோ ட்ரோன் திதி அல்லது நமோ ட்ரோன் சகோதரி திட்டம் அப்படின்னும் இதை உங்களுக்கு கூப்பிடலாம், இதை அழைக்கலாம் அந்த நேமை. எதுக்காக அப்படின்னா ட்ரோன், அந்த நேம்லேயே ட்ரோன் இருக்கா. ஸோ விவசாயத்தில் டெக்னாலஜியை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அதே மாதிரி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி. ஸோ இப்போது ட்ரோனை யூஸ் பண்ணி விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா விதை விதைக்கிறது, பூச்சி மருந்து தெளிக்கிறது, உரங்கள் போடுறது, அந்த மாதிரியான பணிகளுக்கு ட்ரோனை பயன்படுத்தலாம். அந்த ட்ரோனை இயக்கிறதுக்கான பயிற்சியை பெண்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா பெண்கள் இயக்கி அதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும். ட்ரோன் மூலமாக நம்ம ஒரு டெக்னாலஜியும் விவசாயத்தில் நம்ம ஆட் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த நமோ ட்ரோன் திதி திட்டம் அப்படிங்கிறது. இப்போ பீகாரில் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே 2023 நவம்பர் 30 தொடங்கிட்டாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அதாவது விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தினால இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுகிறது. எதுக்காக? ட்ரோன் தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் பயன்படுத்துறது மற்றும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணும், அவங்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது இப்போ நவம்பர் 6, நவம்பர் 11 இந்த 2 தேதிகளில் 2 ஃபேஸாக நடக்க போகுது. அதுவுமே அதையொட்டி தான் நிறைய திட்டங்கள் அங்கே தொடங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்து உஜ்வாலா திட்டம், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரம் அளிக்கும் வகையில் இப்போ அவங்க விறகடுப்பில் சமைக்கும் போது நிறைய புகை ரிலீஸ் ஆகுது, அதனால சுவாச கோளாறுகள் ஏற்படுது, டைம் நிறைய கன்சியூம் ஆகுது. இதெல்லாம் குறைக்கும் வகையில் ஏழை பெண்களுக்கு, கிராம பகுதியில் உள்ள ஏழை பெண்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஃப்ரீயாக வந்து இந்த சிலிண்டர் இணைப்பு கொடுக்கணும். அதாவது எரிவாயு இணைப்பு, எல்பிஜி கனெக்ஷன் ப்ளஸ் ஒரு சிலிண்டர் ஃப்ரீயாக வழங்கும் வகையில் இந்த ஸ்கீம் 2016 May 1 லான்ச் பண்ணியிருப்பாங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னும் இந்த ஸ்கீமை அழைக்கப்படுது. சரிங்களா, அதோட ஃபுல் ஃபார்ம் அது. அடுத்து குழாய் நீர் திட்டம், அதாவது ஜல்ஜீவன் திட்டம். இது வந்து 2019 ஆகஸ்ட் மந்த் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டிலுமே சுத்தமான குடிநீர் குழாய் மூலமாக டேப் வாட்டர் கனெக்ஷன் எல்லாருக்குமே கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம்.
அடுத்த பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், இது 2015 ஜூன் 25 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. நகர்ப்புறங்கள்லையும் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க, கிராமப்புறங்கள்லையும் செயல்படுத்துறாங்க. அடுத்து பாருங்க, இலவச மின்சாரம், ஓய்வூதிய பலன்கள், வயதான பெண்களோட பொருளாதார வாழ்வெல்லாம் இந்த மாதிரியான அரசோட நலத்திட்டங்களை வந்து மேம்படுத்தியிருக்கு. நெக்ஸ்ட் லக்பதி திதி திட்டம் அல்லது லட்சாதிபதி பெண்கள் திட்டம் அப்படின்னு கேட்கலாம், லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் அப்படின்னு இந்த ஸ்கீமை கேட்கலாம். இது 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டும் வகையில பெண்களை வந்து மேம்படுத்தணும், சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றணுங்கிறதுக்காக இந்த லக்பதி திதி திட்டம் தொடங்கப்பட்டது. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் 1999 தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது, நம்ம நாட்டின் மிக உயரிய விருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவருடைய பிறந்த நாள் 123வது பிறந்த நாள் இப்போ நம்ம அக்டோபர் 11 செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ அதையொட்டி தான் அவரை பற்றி பார்க்குறோம். ஸோ இவர் ஒரு சோசியலிச தலைவர், சுதந்திர போராட்ட வீரர். அவருடைய 123வது பர்த்டே அக்டோபர் 11 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவர் லோக் நாயக், அப்புறம் ஜேபி உள்ளிட்ட சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு ஜெயபிரகாஷ் நாராயணன். அதே மாதிரி இவருக்கு 1999 நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. அதே அக்டோபர் 11 நானாஜி தேஷ்முக் அவருடைய பிறந்த நாளும் செலிப்ரேட் பண்றோம். இவர் ஜனசங்க தலைவர் மற்றும் சமூக செயல்பாட்டாளர். அடுத்து ஸ்போர்ட்ஸ், ஷாங்காய் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பை வென்றவர் யார்? ஆன்சர் வாலண்டின் வெசராட். வாலண்டின் வெசராட் தான் இப்போ ரீசனாக நடைபெற்ற ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்காரு. இவர் தான் அந்த வாலண்டின் வெசராட் என்பவர் ஃபர்ஸ்ட் டைம் முதல் ஏடிபி பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு இவர். அதே மாதிரி சீனால இப்போ ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அமெரிக்க வீராங்கனை கோகோ கஃப் வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நெக்ஸ்ட்டும். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா டேஷ் பதக்கம் வென்றது? ஆன்சர் வெண்கலம். பிரான்ஸ் வந்து வின் பண்ணிருக்கு இந்தியா. தங்கம் வந்து சீனா வின் பண்ணிருக்கு, வெள்ளி வந்து இந்தோனேஷியா வின் பண்ணிருக்கு, வெண்கலம் வந்து 2 நாடு, நம்ம இந்தியா அப்புறம் ஜப்பான், இந்த 2 நாடுகளும் வின் பண்ணிருக்கு. ஸோ உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா பிரான்ஸ் மெடல். இந்த போட்டி எங்கே நடந்துச்சுன்னா அசாம்ல குவாஹாத்தில் நடந்துச்சு. இந்த வருஷம் நடைபெற்றதுல சீனா 15th டைம் 15வது முறையாக சாம்பியனாக இருக்கு. அடுத்ததா ஷார்ட் நியூஸ். கோவில்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கோவில்களில் வந்து இறைவனுக்கு பயன்படுத்தப்படாமல் அப்படியே ஸ்டோர்லேயே வச்சுருப்பாங்க இல்லையா, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள 1074 கிலோ தங்க நகைகள் பார்த்தீங்கன்னா இப்போ உருக்கப்பட்டு ஆண்டுக்கு 17 கோடி வருவாய் கிடைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சீனாலேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு வர நவம்பர் 1லேருந்து 100% கூடுதல் வரி விதிக்க போவதாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. ஏன்னா ரீசெண்டாக சீனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கனிமங்கள் இருக்கு இல்லையா, வெட்டி எடுக்கப்படக்கூடிய அரிய வகை கனிமங்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. ஸோ அதை அடுத்து அமெரிக்கா 100% நாங்கள் டாரிஃப் போடுவோம்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்காரு. அடுத்து ஈரானோட எண்ணெய் வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு 8 இந்திய தொழிலதிபர், இந்திய நிறுவனங்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மேல இந்தியா வந்து பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து பொருளாதார தடையை விதிச்சிருக்கு. அடுத்து 12th and 13th அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லாஸ்ட் ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ அக்டோபர் 15 பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 17 வந்து குரூப் 1க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் வந்து 999, ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். எஸ்ஐ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்கீம்ஸ் பிடிஎஃப் இருக்குது, தமிழ்நாடு ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிஎஸ்எஃப் விமான பிரிவில் முதல் பெண் விமான பொறியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பாவனா சௌதரி. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1984 ஜூன் 1 தேதி. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்தை அடுத்து சர்வதேச அமைதி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் எகிப்து. தெஹ்ரிக் ஏ தாலிபான் பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத அமைப்பு எந்த நாட்டில் செயல்படுகிறது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். இந்தியாவில் முதன்முறையாக சர்வதேச தரத்தில் வண்ண மீன் வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை.
வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு உதவ நிர்பயா நிதியில் நாடு முழுவதும் எத்தனை மையங்கள் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் 854 மையங்கள். பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டம் மற்றும் பருப்பு உற்பத்தி தற்சார்பு தேசிய திட்டம் ஆகிய 2 திட்டங்களும் எத்தனை கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 35,440 கோடி. திட்டு தீவு கீழ்கண்ட எந்த நாட்டின் ஆக்கிரமிப்பில் உள்ளது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ். நமோட்ரோன் திதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023. ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் 1999ஆம் ஆண்டு. ஷாங்காய் மாஸ்டர்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பை வென்றவர் யார்? ஆன்சர் வாலண்டின் வசெரட். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா டேஷ் பதக்கம் வென்றது? ஆன்சர் வெண்கல பதக்கம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.